எவ்வளவுதான் ஜவுளி கடை ஓனருக்கு புள்ள பிறந்தாலும் பிறக்கும் போது ட்ரெஸ் இல்லாம அம்மனமா தான் பிறக்கும். நீங்க அவனை தெரிஞ்சுங்க. எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனா இருந்தாலும் ட்ரெயினர்னா பிளாட்ஃபார்ம் தான் அத ஞாபகம் வச்சுங்க. ஒன்னு தெரிஞ்சுக்க, உங்க அப்பா எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனா இருந்தாலும் செத்ததுக்கு அப்புறம் ஃப்ரீசரை வாடகைக்கு தான் எடுக்க முடியும், சொந்தமா வாங்கி வைக்க முடியாது. நீங்க அவனை தெரிஞ்சுங்க. எவ்வளவு பெரிய ஒயிட் அண்ட் ஒயிட் ஆடம்பர நடுவரா இருந்தாலும் ஆகாயத்துல புதைக்க மாட்டாங்க, 6 அடியில தான் புதைப்பாங்க. அத ஞாபகம் வச்சுங்க. என்ன ஒன்னு தெரிஞ்சுக்க, நீ எவ்வளவுதான் 50,000 ரூபாய்க்கு பட்டுச்சல் எடுத்தாலும் இடுப்புலதான் சொருக முடியும், தலையில சொருக முடியாது. நீங்க அவனை தெரிஞ்சுங்க. எவ்வளவு பெரிய நீங்க நடுவரா இருந்தாலும் அசைய சொத்து சம்பாரிச்சாலும் அசையா சொத்து சம்பாரிச்சாலும் அசஞ்சாதான் யூஸ் பண்ண முடியும். அத ஞாபகம் வச்சுங்க. நீ பெரிய அறிவாளியோ? ஆமா சார். நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லு. எத்தனை கேள்வி வேணாலும் கேளுங்க. நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லிடு. பெண்களுடைய பொறுப்பு தான் சிறப்புன்னு நான் தீர்ப்பு சொல்றேன். கண்டிப்பா எங்க சத்தியமா எங்க ஆண்கள் சார்பா கேட்கிறேன். இதுக்கு நீ பதில் சொல்லிட்டீங்கன்னா நான் பட்டிமன்றமே பேசுறேன். சொல்லுங்க. 500 ரூபாய் கடன் வாங்குறேன், சரி, அதை தொலைச்சு போடுறேன். சரி. இன்னொருத்தன்ட்ட 1000 ரூபாய் கடன் வாங்குறேன், சரி, அதுல 300 ரூபாய்க்கு ஜாமான் வாங்குறேன். சரி. இந்த கரெக்டா கேளு. நீ சிரிச்சு கட்டினா ஒழுங்கா சொல்ல மாட்டேன். நான் ஃபர்ஸ்ட் கேட்றவா சார்? இல்ல நான் கேட்கிறேன். கேளுங்க. ஒருத்தன்ட்ட பணக்கணக்கு தான், வேற ஒண்ணு இல்ல. ஒருத்தன்ட்ட 1000 ரூபாய் கடன் வாங்குறேன், சரி, அதை தொலைச்சு போடுறேன். இன்னொருத்தன்ட்ட 500 ரூபாய் கடன் வாங்குறேன், சரி, அதுல 300 ரூபாய்க்கு ஜாமான் வாங்குறேன். சரி. மிச்சம் எவ்வளவு இருக்கும்? 200. 1000 ரூபாய் கடன் வாங்கினவன்ட்டு 100 ரூபாய் கொடுத்துறேன். சரி. 500 ரூபாய் கடன் வாங்கினவன்ட்டு 100 ரூபாய் கொடுத்துறேன். சரி. இப்ப 1000 ரூபாய் கடன் வாங்கினவனுக்கு நீ எவ்வளவு கொடுக்கணும்? 900 ரூபாய். 500 ரூபாய் கடன் வாங்கினவனுக்கு எவ்வளவு கொடுக்கணும்? 400 ரூபாய். 900 400 எவ்வளவு? 1300. நீ எவ்வளவுக்கு ஜாமான் வாங்கின? 300. 1300 300 எவ்வளவு? 1600. நீ வாங்கின கடன் மொத்தம் எவ்வளவு? 1500. இந்த 100 ரூபாய் எங்க இருந்து வந்துச்சு? ஒழுங்கா சொல்லு, மரியாதையா சொல்லு. நான் கணக்குல குழப்பம் பண்ணவா இல்ல. நீங்க ஆண்கள்லாம் கைதட்டுங்க, நம்ம நியாயமா கேட்டிருக்கோம். நீ சொல்ல வேணாம், உங்க பெண்களுக்கு யாரு தெரிஞ்சாலும் வந்து சொல்ல சொல்லுங்க கணக்க. 1000 ரூபாய் கடை வாங்குற, அதை தொலைச்சிடுறேன். 500 ரூபாய் கடை வாங்குற, அதுல 300 ரூபாய்க்கு ஜாமான் வாங்குறேன். மிச்சம் 200 ரூபா இருக்கும். 1000 ரூபாய் கடை வாங்கினவன்ட்டு 100 ரூபா கொடுத்துட்ற, 500 ரூபாய் கடை வாங்கினவன்ட்டு 100 ரூபா கொடுத்துட்றேன். இப்ப நீ 1000 ரூபாய் கடை வாங்கணும்னு எவ்வளவு கொடுக்கணும்? 900 ரூபா கொடுக்கணும். 500 ரூபாய் கடை வாங்கணும்னு எவ்வளவு கொடுக்கணும்? 400 ரூபா கொடுக்கணும். 900 400 எவ்வளவு? 1300. நீ 300 ரூபாய்க்கு ஜாமான் வாங்கிட்ட. 1300 300 எவ்வளவு? 1600. நீ வாங்கின கடன் 1500 தான். இந்த 100 ரூபாய் எங்கேருந்து வந்துச்சுன்னு சொல்லிட்டு இன்னைக்குள்ள சம்பளம் 7000 ரூபாய் வாங்கிட்டு போ. சரி, இதுக்கு 17000மா? இதுக்கு எனக்கு ஆன்சர் தெரியலன்னு ஒத்துக்கிறேன். சரி, இப்ப நான் ஒரு கேள்வி கேக்குறேன். கேளு. ஆண்கள் எல்லாம் சப்போர்ட் பண்ணி உங்களை கை தட்டினாங்கல்ல, கேளு. ஆண்களை பார்த்து ஒருத்த கேள்வி கேக்குறேன், அதுக்கு பதில் சொல்லிட்டாங்கன்னா ஏன் சம்பளத்தை இந்த ஊர் கோயில் உண்டியில போட்டு நான் போயிட்டே இருக்கிறேன். பெண்கள் சிங்க குட்டி பொறுப்பானவங்க, அவங்கள பார்த்து ஒருத்த கேள்வி கேக்குறேன், அதுக்கு அவங்க பதில் சொல்லிட்டாங்கன்னா உங்க சம்பளத்தை இந்த ஊர் கோயில் உண்டியில போட்டு நீங்க போயிட்டே இருங்க. வருஷம் வருஷம் இந்த கோயில்ல நம்மள கூப்பிடுவாங்க பட்டிமன்றத்துக்கு. ஏன் உண்டியில காசு வந்துரும். இப்ப கேக்குறேன். ஃபர்ஸ்ட் பெண்களை கேக்குறேன் சார். அறிவாளிகள் படித்த பெண்கள் இந்த ஊர்ல வாழ்றாங்க. கேளு நீ. இருங்க சார், எங்க இருக்காங்கன்னு கண்டுபிடிச்சுக்கிறேன். பின்னாடி இருக்காங்க. அதெல்லாம் சொல்லுவாங்க. அக்கா, சர்வதேச மகளிர் தினம் என்னைக்கு? மகளிர் தினம் என்னைக்குக்கா? இருடா, சொல்லிட்டாங்க மார்ச் 8 சொல்லிட்டாங்க சார். ரைட், மார்ச் 8 சொல்லிட்டாங்க. கூடவே நின்னு பேசிட்டு இருக்கான்ல. இப்ப ஆண்களை பார்த்து கேக்குறேன், கேளு. சர்வதேச ஆண்கள் தினம் என்னைக்கு? 5 என்றதுக்குள்ள சொல்லணும். 1 2 3 4. தை 2 தை 2 மாட்டு பொங்கல் சார். மாட்டு பொங்கல் காலமாட தானே அவுத்து விடுறான். எங்க தினம் தான் பசுமாடை அவுத்து விடுறான். இந்த மாதிரி கிறுக்கு புடிச்ச புருஷன் வச்சு குடும்பம் பண்றது யாரு? அந்த லூசே தான். இந்த பூ கூட வாங்கி தர வக்கல் இல்லாத புருஷன் வச்சு வாழ்றது யார் சார்? பூக்கடைக்கார முன்னாடி தான் வாங்கி கொடுக்க மாட்டான், எடுத்துக்கிட்டுவான். பூக்கடைக்கார முன்னாடி எடுத்துக்கன்னு சொல்லுவான். நீங்க 3 பேர் பூ யாருக்கா வாங்கி கொடுத்துருக்கீங்களா உங்க மனைவிக்கு? யாருக்காக வாங்கி கொடுத்துருக்கீங்களா? யாருக்காவது கேட்கல. வீட்டுல அதெல்லாம் வாங்கிடுவாங்க. அதெல்லாம் நம்ம மனைவில அப்படி ஆள் கிடையாது. நம்மள்ட்ட பூ கேட்டது நான் சேர் பண்ண மாட்டான். இவன் பத்தி தெரியும். இது சைத்தான் இப்படிதான் தெரியும். அதெல்லாம் அவளே வாங்கிடுவா. அவள் தங்கமானவா. சார் ஒரு நிமிஷம் சார். இவ்வளவு பேச்சு ஆண்கள் உழைக்க சார். காட்டுல பிறந்த மானம், வீட்டுல பிறந்த ஆணம் உழைச்சுதான் சார் ஆகணும். அது பெரிய விஷயம். மஞ்சுநாதன் பேசுறாரு, நீங்க திங்காங்க போடுறீங்க. நான் இப்ப ஒரு சார் சிம்பிளா ஒரு கேள்வி கேக்குறேன் சார். ஒரு ஆம்பளை பிள்ளை வந்து அப்பா தூங்குறதை எப்படி எழுப்புவான்? அவன் ஜங்கன உங்க தொப்பை வந்து குதிப்பான்ல சார். குதிப்பான். ஒரு பொம்பளை பிள்ளை உங்க மக உங்களை வந்து எப்படி சார் எழுப்புவாங்க? இன்னும் ஸ்வீட்டா
அதுக்கு முன்னாடி ஒரு முத்தம். அப்பா அப்படிதானே சார்? இதே ஒரு பொம்பளை பிள்ளை உங்களை சாப்பிட கூப்பிடும்போது எப்படி சார் கூப்பிடும்? அவா சாப்பிடாவா சாப்பிடுப்பா, நீ சாப்பிட்டாதான் நான் சாப்பிடுவேன். அப்படி இதே மகன் அப்பா சாப்பிட வாங்க எப்படி சார் கூப்பிடுவான்? எனக்கு பசிக்குது இல்ல, உனக்காக நான் காத்திருப்பேனா? எரியும்பா. இதே ஒரு பொம்பளை பிள்ளைகிட்ட ஒரு பொம்மையை கொடுங்க சார், அந்த பொம்மையை எப்படி சார் ஹேண்டில் பண்ணுவாங்க, எப்படி யூஸ் பண்ணுவாங்க? அந்த பொம்மைக்கு சிவி ரப்பர் பேண்ட் போட்டு விட்டு தான் பொட்டுல ஒரு பொட்டு எடுத்து அந்த பொம்மைக்கு வச்சு ஐ செல்லக்குடி என்னோட படுத்துக்கிறங்க அப்படின்னு சொல்லும். இதே ஆம்பளை பிள்ளைகிட்ட ஒரு பொம்மையை கொடுங்க சார், இவன் என்ன சார் பண்ணுவான்? ரெண்டு ஆபரேஷன் பண்ணி உள்ள பேட்டரி இருக்கான்னு பாப்பான். இதான் சார், இறைவனிடம் வேண்டி பிறந்தால் அது ஆண் பிள்ளை, இறைவனிடம் வேண்டி பிறந்தால் அது ஆண் பிள்ளை. அந்த இறைவனே வந்து பிறந்தாதான் சார் பொம்பளை பிள்ளை. நல்லா தட்டுங்க கைய பெண்கள்லாம். மஞ்சள் இவ்வளவு பிரச்சனை பேசுறாரு. அந்த இறைவனே வந்து பிறந்தாதான் பொம்பளை பிள்ளை. ஆமா, என்ன அதுல சிக்கல்? என்ன சிக்கல்? சில வீட்டுல மாரியம்மாவா பிறக்குது, சில வீட்டுல காளியாத்தாளா பிறக்குது. அதுதான் பிரச்சனை சார். என்ன கை தட்டுங்க, நான் கை தட்டுங்க. ஒரு விஷயம் தெரிஞ்சுக்க. ஏண்டா இதுல என்ன உனக்கு புரிஞ்சது? அவனுக்கு காளியாத்தாவும் தெரியும், மாரியம்மாவும் தெரியும், அதனாலதான் அவன் கத்துறான். காளியாத்தாவுக்கு எத்தனை கை இருக்கும்? பல கை இருக்கும். 10 கை தானடா இருக்கும். ஆமா, அதே மாதிரி ஒவ்வொரு பெண்ணுக்கும் 10 கை இருக்குங்கிறதுக்காக தான் காளியாத்தா கூட பெண் உருவத்துல இருக்கும். அது ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க. இன்னொரு விஷயம் சொல்றேன். என்னது? நம் தெய்வங்கள் எல்லாம் கையில ஆயுதத்தோடு இருக்கும். ஏன் தெரியுமா? நாம் வணங்குகின்ற தெய்வங்கள் கையில் ஆயுதத்தோடு இருக்கிறது. நாம் ஆயுதம் ஏந்தக்கூடாது என்பதற்காகத்தான் நாம் வழிபடுகின்ற தெய்வங்கள் ஆயுதத்தோடு நம்மளை ஏந்தி காத்து கொண்டு இருக்கிறது. அதானே சார்? வந்ததே பெருசா ஆண்கள் உழைக்கிறேன்னு சொன்னாங்களே சார். சார் இந்த ஊர்ல நான் 1000 கேள்வி கேட்பேன் சார். நான் 2000 பதில் சொல்லுவேன். நான் விடிய கேட்பேன் சார். நான் விடிஞ்சு பதில் சொல்லுவேன். இப்போ நான் கேக்குறேன், தருதலைய தரமாக்குறது யாரு? மனைவி. முட்டாள அறிவாளியாக்குறது யாரு? மனைவி. ஹாட்டார்களை கூலாக்குறது யாரு? மனைவி. ஹீரோவாக்குறது யாரு? மண்ணுல கிடக்குற மண்ணவனாக்குறது யாரு சார்? மனைவிங்கிற பெண் தட்டுக்க கைய பெண்கள்லாம். மண்ணுல இருக்கவன மண்ணுக்குள்ள கொண்டு சேர்த்தது யாரு? அதே மனைவி. நல்லவனை குடியார பயலாக்குனது யாரு? அதே மனைவி. சும்மா இருந்தாலும் எங்கேன்னு பிச்சுக்கிட்டு தெரிய யாரு? அதே மனைவி. ஆம்பளை என்ன தாத்தா அவரையும் தட்டுறாரு? அவர் ஆம்பளை தானே சார். உங்களுக்கு காபி பிடிக்குமா, டீ பிடிக்குமா? காபி. கார சட்னி பிடிக்குமா, தேங்காய் சட்னி பிடிக்குமா? தேங்காய் சட்னி. பழையது பிடிக்குமா, பிரியாணி பிடிக்குமா? பழையது. வேட்டி சட்டை பிடிக்குமா, ஜீன்ஸ் பேண்ட் பிடிக்குமா? வேட்டி சட்டை. மனைவி பிடிக்குமா, தங்கச்சி பிடிக்குமா? மனைவியோட தங்கச்சி. ஹலோ, மனைவியோட தங்கச்சி எங்க இருந்து வந்துச்சு? மாமியார்ட்ட இருந்து ரிட்டர்ன். மாமியார் எங்க இருந்து சார் வந்தாங்க? என் மாமனார் புடிச்சிட்டு வந்தாரு. ரோட்ல போற ஒருத்தங்க மாமியார் கூப்பிடுவீங்களா? நான் கூப்பிடுவேன், அந்த அம்மா ஒத்துக்குறாரு. வெளுத்து விட்டுருவாங்க தெரியுங்களா? அப்படியே அயன் பண்ணி விட சொல்லு. வந்தா இவ்வளவு பேச்சு பேசுறீங்களே, கண்ணாடி பொண்டாட்டி ஒண்ணு. எப்படி சொல்ற? நீங்க சிரிச்சா நாங்க சிரிப்போம், நீங்க அழுதா நாங்க அழுவோம், நீங்க அடிச்சா நாங்க அடிப்போம் சார். நாங்க முத்தம் கொடுத்தா கொடுக்க மாட்டோம். அது மட்டும் கொடுக்க மாட்டீங்க. அதுக்கு எதுக்குமே கொடுக்க மாட்டோம் சார். எவ்வளவு பெருசா ஆண்கள் உழைக்கிற சொல்றீங்க. ஒரு விஷயம் தெரிஞ்சுக்க, கொரோனாவுல எந்த புருஷனாவது எந்த ஆண்களாவது சம்பாரிச்சு போட்டீங்களா? இல்ல. சம்பாரிச்ச மஞ்சனாதான் வீட்டுல தானே வெட்டியா இருந்தீங்க. சம்பாதிக்காத புருஷனுக்கு 3 வேளைக்கு 6 வேளை வடிச்சு கொட்டணுமே. தொப்பையும் தொந்தையுமா 6 மாசம் 10 மாசம் 4 மாசம் உட்காந்துக்கிட்டு யாரு பெத்த பிள்ளைக்கு நாங்க வடிச்சு கொட்டலையா? எவ பெத்த பிள்ளையா நாங்க கட்டி அழுவலையா? கொரோனாவுல நாங்க வடிச்சு போட்டோம். புருஷன் சம்பாதிக்கல. நீ கேக்குற, புருஷன் சம்பாதிக்கல, நாங்க கொரோனாவுல வடிச்சு போட்டோங்கிறியே. உங்க அப்பா வீட்டுல இருந்தா கொண்டாந்து போட்ட, நாங்க வச்சிருந்தா தானே வடிச்சு போட்ட. நீ ஒரு நிமிஷம் சார். டேய் தம்பி, இங்க பாரு, என்ன பாரு, செவத்த பயல என்ன பாரு. நான் யாரு உனக்கு? அத்தை. யாரு? சித்தியா? டேய் சித்திராயா? என்னை பாரு, நான் யாரு உனக்கு? அத்தை. வந்தவனே சார் அழகா சிரிக்கிறானே, நல்ல பிள்ளையா இருப்பான் போல இருக்கு. நமக்கு 2 பொம்பளை பிள்ளை இருக்கு, ஒத்த பிள்ளை இவனுக்கு கொடுக்கலாம்னு நினைச்சேன். எப்ப மஞ்சள் பேச்ச கேட்டு இவன் சிரிச்சானே ஒரு பொண்ணு கொடுக்க விட முடிவு பண்ணிட்டு சார். அவனும் வந்தவனும் பொண்ணை கட்டலாம் தான் நினைச்சான். இப்ப வேணான்னு முடிவு பண்ணிட்டான். ஏன்? ஆத்தாவுக்கு எவ்வளவு பெரிய வாயா இருக்கே, அவன் மவளுக்கு எவ்வளவு பெரிய வாயா இருக்கோ வேணான்னு முடிவு பண்ணிட்டான் சார். கல்யாணம் ஆண்கள் கை தட்டுறீங்க, சந்தோஷப்படுறீங்க. கல்யாணம் ஒண்ணு ஆச்சுன்னு வச்சீங்க, உங்களுக்கு எல்லாம் மொக்க ஃபிகர் தான் பொண்டாட்டி அவரும் ஞாபகம் வச்சுக்க சொல்லுங்க. கவலைப்படாத, இதை விட மொக்க ஃபிகர் தமிழ்நாட்டுல இல்ல சார். மொக்கட்டு மொக்க சார். அப்பெல்லாம் நீங்க சொல்லக்கூடாது. மஞ்சள் சொல்லலாம் அப்படி, என்னை அப்படி சொல்லவே கூடாது சார். ஐ அம் a sweet girl. இனிப்பு வியாதி வேற ஒண்ணும் இல்ல, தான் ஸ்வீட் கேர்ள். எனக்கு வராது சார். வந்துரும். இந்த டீம்ல எனக்கு மட்டும் வராது. ஏன் வராது? ஏன் எனக்கு சுகர் வராது? ஏன்? ஃபிகரா இருக்கிற எனக்கு எப்படி சுகர் வரும்? பெரியம்மாவுக்கு ஃபிகர். என்ன வண்டு போயிச்சா? பொறுமை 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 பொறுமை. மே 19 வரை ஆள் தேவை. அண்ணா பொங்க வரிசை கொடுக்கலனா ப்ளீஸ் உட்காருண்ணா. பொங்க வரிசை கொடுக்கலாம். 20 கால எடுத்து கொடுத்துட்டு போடா. யாரா இந்த படம்?
வராது சார். நேத்து உங்களுக்கு சம்பளம் எவ்வளவு ரூபா? எவ்வளவு ரூபா? 25,000 ரூபா. 25,000 ரூபா வாங்குனீங்கல்ல? வாங்குனேன். நான் கேக்குறேன், நேரா வீட்டுக்கு போய் மனைவிக்கு முத்தம் கொடுப்பீங்களா? நீங்க வாங்குன சம்பளம் 25,000 ரூபாய்க்கு முத்தம் கொடுப்பீங்களா சார்? சொல்றான் வேலைக்காரின்னு சொல்றான். அப்ப அவ புருஷன் என்ன போட்டு உதைக்கிறதா? முத்தம் கொடுப்பீங்களா? கொடுக்க மாட்டேன். கொடுக்க முடியுமா சார்? 25,000 ரூபாயில இத்தனை 500 ரூபா இருக்கு. 50 பேர்கிட்ட அந்த 500 ரூபா தலை கொடு. 50 பேர் வந்து எந்த ஊர்ல? தேவட்டையில. எங்க ஊருக்கு வாங்கல, கொடுக்க மாட்டாங்க யாரும். கொடுக்க மாட்டாங்க. 1000மா? எது சார்? உள்ளமே உனக்குத்தான். ஒரு பெண்ணுங்கிற உறவுக்கு தான் கொடுக்க முடியுமோ ஒழிய ஒரு ஆணுங்கிற உறவுக்கு உள்ளத்தை கொடுக்க முடியாது. நான் இவனுக்கு தான் கொடுப்பேன். உள்ளத்தை? என் உள்ளத்தை அவனுக்கு தான் கொடுத்துருக்கேன். ஹார்ட் 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 ஹார்ட்டா ஆட்டா எனக்கு ஒண்ணு ஆட்டோ லெகரோ ஏதோ ஒண்ணு உங்களுக்கு தான் கொடுத்துருக்கேன் சார். ஒரே ஒரு விஷயம் சார், ஒரு ஆம்பளைக்கு உடம்பு சரியில்லைன்னு வச்சீங்க, ஒரு ஆண் மட்டும் தான் சார் முடங்கி போவாங்க. ஆனா ஒரு குடும்பத்துல ஒரு பெண்ணுக்கு உடம்பு சரியில்லைன்னா அந்த குடும்பமே முடங்கி போயிடும் சார். அப்படிப்பட்ட பெண் பொறுப்பானவ தானா சார்? ஒரே ஒரு விஷயம் தான் சார், எல்லா பொம்பளை பிள்ளையும் கேட்டு பாருங்க உங்களுடைய ஹீரோ யாருன்னு. ஒரு காலத்துலதான் ஹீரோ யாருன்னா அஜித் ரஜித் அப்படின்னு பல நடிகர்களை சொன்னாங்க. பட் இந்த காலத்து சிங்க பெண்களை கேட்டு பாருங்க உங்களுடைய ஹீரோ யாருன்னு. அப்பான்னு சொல்லுவாங்க சார். அப்பான்னு எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் சார். ஆனா கல்யாணம் பண்ணி என் புருஷ வீட்டுல இருந்து வரும்போது அப்பா வீட்டுக்கு போறேன்னு சொல்ல மாட்டோம், அம்மா வீட்டுக்கு போறேன்னு தானே சார் சொல்லுவோம். மாமியார்னா எல்லா மருமகளுக்கும் பிடிக்காது சார். ஆனா மாமனார் தான் கஷ்டப்பட்டு வீடு கட்டியிருப்பாரு, மாமனார் வீட்டுக்கு போறேன்னு சொல்ல மாட்டோம், மாமியார் வீட்டுக்கு தானே சார் போறேன்னு சொல்லுவோம். ஏன் அம்மா வீட்டுக்கு போறோம், ஏன் மாமியா வீட்டுக்கு போறோம்னு சொல்றீங்க? ஏன் பீரோ சாவி இந்த 2 பொம்பளை கிட்டே தான் இருக்கு. அப்ப பொறுப்பானவ யாரு? அந்த பெண் தான். ஏன் உங்களுக்கு பீரோ சாவி கொடுக்கல? உழைக்கிற ஆம்பளை எங்கேயா போட்டு வந்துருவான், உட்காந்து திங்கிற பொம்பளை, அதனால சாவியை மட்டும் கொடுத்து வச்சிருக்கு. விழுந்தாலும் ஒரே இடத்துல இருக்க, வீட்டை விட்டு வெளில எங்கேயும் போகாது. அப்படி கிடையாது. சாவியை பாக்கெட்ல வச்சு கண்ட மணிக்கா கீழே குடிவீங்க, மேல எழுந்திருப்பீங்க. குடிக்கிற இடத்துல பாலக்கட்டையில போட்டுட்டு வந்துருவீங்க, பொறுப்பு இல்லாதவங்க நீங்க. பட் நாங்க முந்தானையில முடிச்சு வச்சிருப்போம், இல்லனா இடுப்புல சொருவி வச்சிருப்போம். எங்களுடைய இதயத்தை மாதிரி புட்டி சாவியை பத்திரமா வச்சிருக்க நாங்க தெரியுமா? ஓஹோ, பேசுறீங்க பெருசா சார். பெண்ணை யார் தெரியுங்களா? நின்னா குத்து விளக்கு, உக்காந்தா நெய் விளக்கு, அண்ணாந்தா அகல் விளக்கு, பார்த்தா பாச விளக்கு சார். நீ முதல்ல பல்ல விளக்கு சார். பெருசா ஆண்கள உழைச்சு தரேன்னு சொல்றீங்கல்ல, நீங்க உழைச்சு தந்து எங்களுக்கு நகை வாங்கி கொடுத்தீங்கன்னா எங்க முகத்துல 100 வாட் பல்பு தான் எரியும். ஆனா அதே நேரத்துல எங்க அப்பாவும் எங்க அம்மாவும் எங்க வீட்டுக்கு வரட்டும் 1000 வாட்ஸ் பல்பு எங்க முகத்துல எரியும் தெரியுமா சார்? உங்க அப்பா அம்மா வந்தா 1000 வாட்ஸ் பல்பு எரியும், எங்க அப்பா அம்மா வந்தா தான் பீஸ் போன பல்பு மாதிரி ஆயிடும் சார். அப்பனா பல்ப மாத்தணும்னு அர்த்தம். பல்ப மாத்த கூடாது, அந்த வீட்டை மாத்தணுங்க சார். பெருசா ஆண்கள் தான் லைட்ட போட்டீங்க, அத போட்டீங்க, இத போட்டீங்க, பீஸ் போனா நாங்க நீங்க தான் அத சொல்றீங்க சார். ஒத்துக்கிறேன் சார். ஆண்னா உழைக்கணும் தான், பெண்ணுன்னா பொறுப்பா இருக்கணும் சார். எவ்வளவுதான் நீங்க ஆண்கள் வெளிநாட்டுல இருந்து சம்பாரிச்சு கொடுத்தாலும், பெரிய பெரிய அதிகாரியா இருந்தாலும், மஞ்சுநாதன் சொன்னாரு விவசாய மாப்பிளை கட்டிக்கிறியான்னு. மஞ்சுநாதன் ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க, எந்த பெண்ணும் கலெக்டர் மாப்பிளை வேணும், இன்ஜினியர் மாப்பிளை வேணும், வாத்தியார் மாப்பிளை வேணும், பேராசிரியர் மாப்பிளை வேணும், மியூசிக் மாத்தி அப்பெல்லாம் நான் கேட்கல சார். என்ன தெரியுங்களா கேக்குறோம்? பணக்கார மாப்பிள்ளைகளுக்கு தேவையில்ல சார், பாசமான மாப்பிளை தான் சார் எங்களுக்கு. புடிச்சவன் எங்களுக்கு மாப்பிளைய வேணாம் சார், புரிஞ்சுக்கிட்டதான் சார் எங்களுக்கு மாப்பிளைய வேணும். புருஷன் எங்களை அடிச்சா வலிக்காது சார், எங்கள்கிட்ட நடிச்சாதான் சார் வலிக்குது. 3 பேர் ஏன் நடிக்கிறீங்க வீட்டுல கேக்குறேன்? யாரு நடிக்கிறா? பெரிய பெரிய அளவுக்கு நடிகர்கள் சார் நீங்களா. ஒரு நாள் என்ன கேட்டீங்க? ஒரு நாள் சிரிக்கிறோமா, ஒரு நாள் குழம்பு எப்படி வைக்கிறோம்னு சொன்னீங்க. ஒரு நாள் குழம்பு வேற மாதிரி இருக்கு, அதே சாம்பார் தான். முதல் நாள் தண்ணியா இருக்கு, மறுநாள் கெட்டியா இருக்கு, 3ஆவது நாள் 2 கலந்த கலவையா இருக்கு. நான் இடையில குலவையா தெரியுறேன். நீங்களும் தான் கல்யாணம் பண்ண முதல் நாள் வந்து மனைவியை பார்த்து என் உயிரே என் தயிரேன்னு கொஞ்சுறீங்க. 2 புள்ள பிறந்தவனே அதே கொஞ்சல் எங்க போகுது? ஒண்ணு தெரிஞ்சுக்க. என்னது? கல்யாணம் முடிச்ச உடனே கொஞ்சுறோம்னா உன் சுயரூபம் எங்களுக்கு தெரியாது, இயற்கையை விரும்புறோம். ஒரு புள்ள பிறந்தவனும் உன் சுயரூபம் தெரியுது. அப்புறம் ஏன் 2வது புள்ள பெக்கறீங்க? அது ஆண்டவன் கொடுக்குறான், நம்ம கையில் என்ன இருக்கு? மேல இருக்கவன் கொடுக்குறான். மேல இருக்கிறவன் அது குழந்தை மட்டும் தான் கொடுக்குறானா? அதான் எங்க வீட்டுக்கு ஏத்து வீட்டுக்கார அம்மாவுக்கு மொத்தம் 4 புள்ள.
நான் கேட்டேன், இந்த காலத்துல 4 புள்ள பெற்றிருக்கியம்மா, இது நியாயமான்னு கேட்டேன். நம்ம கையில் என்ன சார் இருக்குது, மேலே உள்ளவங்க கொடுக்குறானுச்சு, மேவூட்டுக்காரன் சண்டைக்கு வந்துட்டான், இதுக்கு எனக்கு எந்த சம்மத்தம் இல்லை சார், இந்த அம்மா என்னைய கையை கிடையாது. இல்லை சார், மேலே உள்ள ஆண்டவன் சொல்லு. ஆண்டவன் சார் ஒரு நிமிஷம். காலையில விடியற் காலம்புற மார்கழி மாசத்துல முதல்ல எழுந்திருக்கிறது யாரு உங்க வீட்டுல? மார்கழி மாசத்துல எந்திரிக்கிறது என் மயன். அவன் அர்ஜென்ட் ஆயிரும், எந்திரிச்சிருவான் சார். கேட்டா சொல்லுங்க சார். யாருன்னு கேளு. உங்க வீட்டுல யாரு எழுந்திருப்பா முதல்ல? என் மனைவி. வாசல்ல தண்ணி தெளிக்கிறது யாரு? என் பொண்டாட்டி. கோலம் போடுறது யாரு? என் பொண்டாட்டி. காலையில சமைக்கிறது யாரு? என் பொண்டாட்டி. உங்களை எழுப்புறது யாரு? என் பொண்டாட்டி. உங்க பிள்ளை எழுப்புறது யாரு? என் பொண்டாட்டி. சாப்பாடு பிள்ளைக்கு ஊட்டுறது யாரு? என் பொண்டாட்டி. நைட் சாப்பாடு கொடுக்கிறது யாரு? என் பொண்டாட்டி. கடைசியா தூங்குறது யாரு? என் பொண்டாட்டி. உங்களுக்கு அங்க என்ன வேலை? அவளை பாத்துக்கிற வேலை. சார், திட்டவோ தேடவோ ஒரு பெண் இருந்தா மட்டும்தான் சார் ஆண்கிற உறவு உருப்படும். திட்டத்துக்கு தேடுறதுக்கு உங்களுக்கு ஆள் இல்லைன்னா நீங்க என்ன ஆவீங்க? நாங்க வேலை தெரியும், ஜாலியா தான் இருப்பீங்க. ஆனா உருப்பட வாய்ப்பு இல்ல சார். வாய்ப்பு இல்லம்மா. போயிட்டு இருக்கும்போது என்ன லேட் ஆகுது, டைம் என்ன ஆகுது, சாப்பிட்டியா, நல்லா இருக்கியா, ஓரமா வா அப்படின்னு சொல்ற ஒரு பெண்ணை சம்பாதிக்கணும் சார். கண்டிப்பா சம்பாதிச்சு வச்சிருக்கீங்கல்ல? சம்பாதிச்சிருக்கேன் நான் நிறைய. சார் ஒரே ஒரு விஷயம் மஞ்சுநாதா, இன்னைக்கு இந்த ஊர்ல சொல்ற ஊர் பேர் சொல்லுங்க சார். ஒட்டப்பட்டி ஊர்ல சொல்றேன் சார். எந்த யூடியூப் சேனல்ல இந்த உண்மையை சொல்லல. பட்டிமன்றம் மூலம் இன்னைக்கு இந்த உண்மையை இன்னைக்கு நியூ நமக்கு இது புத்தாண்டு வர பொங்கலுக்காக இந்த உண்மையை சொல்றேன் சார். சொல்லுமா. நடுவரை பத்தியான ஒரே ஒரு உண்மை, நான் என்னைக்கு பொய் பேசவே மாட்டேன். சொல்லு சொல்லு, காசு வாங்குற இல்ல சொல்லு. எங்க அப்பா என்னை உண்மையை செதுக்கி செதுக்கி என்னை வளர்த்திருக்காரு. ஏன் நீங்க கல்லா கிடந்தீங்களா உங்களுக்கு செதுக்குறது? நீங்க ஏன் டீம்? அது இருந்தாலும் அவங்க கல்லாவே இருக்காங்க, செதுக்கல, அதனால தான் நிற்கிறாங்க. எங்க அப்பா வளர்ப்புங்கிறதுனால நான் உண்மையை சொல்லிடுறேன் சார். மஞ்சுநாதா, மனசை திடப்படுத்திக்க, நான் உண்மையை பேசிடுறேன்னு. என்னை பத்தி 4 லேடிஸ்க்கும் நடுவருக்கும் தொடர்பு இருக்கு, அது தெரியுமா மஞ்சுநாதா உனக்கு? ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டவங்கள நடுவரா கூட்டு வரலாமா நீ? வைக்கலாமா? பாண்டிச்சேரி புள்ள போய் பேசுவனா? இவ்வளவு தூரம் புகையுமா? ஓ பாசிட்டிவ் புள்ள போய் சொல்லலாம் மஞ்சு அண்ணா. மோசம் போயிட்டே மஞ்சு. அப்படியே இருக்குமா? அப்படித்தான் இருக்கிறியா? நான் என் கூட தானே இருக்கேன். நாரதன் என்ன 4 லேடிஸ்க்கு உங்களுக்கு சத்தியம் இல்ல சார். மஞ்சுநாதன் மேல சத்தியம். என்ன அசிங்கப்படுத்துறியா? பட்டிமன்றத்துல என்ன அசிங்கப்படுத்த நினைக்கிறியாமா? சார் மஞ்சுநாதன் மேல சத்தியம் பண்ணுங்க இல்லன்னு. வாடா குருபூஜா சார். சார் நீ ஏன் பதற? அப்படி என்ன அசிங்கப்படுத்தாதீங்கம்மா. சொல்லிடுவேன் சார். சொல்லுமா, யார் நாள் சொல்லு. சொல்லுமா. நீ சொன்னவனே நடுவர் எனக்குன்னு ஒரு கௌரவம் இருக்கு, எனக்குன்னு ஒரு இது இருக்கு. சொல்றேன் சார். சொல்லு. ஆனா அப்பா இந்த மாதிரி இடத்துக்குலாம் நீங்க எல்லாம் வராதீங்க. என் அம்மா நான் சொல்லணுமா? இல்ல, அவருக்கு இவரே பெட்டர். சொல்லுமா, நாங்களே கௌரவமான ஃபேமிலில இருந்து வந்திருக்கோம். நான் சொல்றேன் சார். யார் நாள் சொல்லுமா. பேனா பேப்பர் எடுத்துக்க. நீ சொல்லுமா. மனசாட்சியில குடிக்கிறேன். மனசாட்சியிலையா? மனசுக்குள்ளே. முதல்ல உன்னை பெற்றவள் அப்பா எங்க அம்மா. 2வது உன்னுடன் பிறந்தவள் எங்க அக்கா. 3வது உன்னால் பிறந்தவள் என் மக. 4வது உனக்காக பிறந்தவள். நல்ல வேலை என் வயிற்றுல பீரை வச்சு பாட வார்த்தை சார். அம்மா, இந்த 4 பேருக்கு உங்களுக்கு தொடர்பு இருக்கா இல்லையா? தனடா 2 நிமிஷத்துக்கு முன்னாடி மண்ணவாரி தூத்துன நீ நம்புமா? 4 பேருக்கு உங்களுக்கு தொடர்பு இருக்குல்ல? அப்படி பார்த்தா எனக்கு 7 பேருக்கும் தொடர்பு இருக்கு. 7 பேரா? இப்போ குறிச்சுக்கோ. எப்படி? எங்க அம்மா 1, 4 அக்கா. ஓ 5. 4 1 5. ஆமா. என் மக 6. என் மனைவி 7. 7 பேருக்கு மகாராஜனுக்கு தொடர்புன்னு சொல்லி ஒரு விஷயத்தை இந்த மேடையிலே நான் பதிவு செய்ய ஆசைப்படுகிறேன். என்னது? இன்று சுவாமிகளுடைய குரு பூஜை நாள். இந்த நாளிலே நான் பெரும்பாலும் மேடையில் இருப்பது கிடையாது. ஏதோ அந்த குருவினுடைய ஆசியால் அன்பால் இந்த மேடையில் இருக்கிறேன் என்றால் இன்றைய தினம்
என்னுடைய தாய் இறந்து 18வது ஆண்டு துவங்குகின்ற நாள். உங்களோடு நான் இருக்கக்கூடிய வாய்ப்பை அந்த குரு கொடுத்திருக்கிறார். உண்மையிலே நான் இந்த நேரத்தில் நினைத்து பார்க்கிறேன். எவ்வளவு அருமையான இடத்துக்கு நம்ம வந்திருக்கோம் சார். ஆண்களின் உழைப்புன்னு சொல்றாங்கல்ல, மனைவிங்கிற பெண்ணை இவ்வளவு கேலி பண்றாங்கல்ல சார். இளமையின் தேவைக்கு 1000 பேர் நிப்பாங்க சார். இளமையின் தேவைக்கு 1000 பேர் நிப்பாங்க. ஆனா முதுமையின் தேவைக்கு வாழ்க்கை துணை மட்டும்தானே சார் பக்கத்துல இருப்பாங்க. கரெக்ட் சொல்ற, புரியுதா? என்ன பேசுற? இளமையில 1000 பேர் கூட நிற்பாங்க, முதுமையில ஏன் ஒரு ஆள் மட்டும் நிக்குது? பென்ஷன் ஒரு ஆளுக்கு மட்டும் தான் வரும், எல்லார் பேரையும் அதுல போட முடியாது. பென்ஷன் ஒரு ஆளுக்கு மட்டும் தான். இவ்வளவு பேசுறீங்கல்ல, உங்களுக்கு மனைவி வேணுமா வேணாமா சார்? எனக்கு மனைவி வேணும். மஞ்சுநாதன், உங்களுக்கு மனைவி வேணுமானாமா? ஆமா. அண்ணா உங்களுக்குண்ணா? அண்ணா செல்வானா உங்களுக்கு? நான் இந்த ஊர்ல இருக்கிற எல்லாரையும் கேக்குறேன் சார். யாராவது மனைவி வேணான்னு சொல்றவங்க இருந்தா கை தூக்குங்க சார். சரி, 2 கையை தூக்காத. எதுக்கடா தூக்குற 2 கையை? எல்லாரும் எட்டி பாக்குறாங்க பாத்தீங்களா? அவங்க வீட்டுக்காரம்மா எட்டி பாக்குறாங்க, நம்ம வீட்டுல தூக்குறாரா? எப்படி தூக்குவார்? விழா கமிட்டி எந்த ஐயாவும் எங்க அப்பா எங்க பெரியப்பாலும் தூக்கல பாத்தீங்களா? ஒருத்தரும் தூக்கல சார். காதலிக்க பெண் வேண்டும், கட்டியணைக்க பெண் வேண்டும், கல்யாணம் பண்ண பெண் வேண்டும், சோறு போட பெண் வேண்டும், சுகம் கொடுக்க பெண் வேண்டும், குழந்தை பெற்றுத்தர பெண் வேண்டும். பெண் இல்லாம ஒரு ஆணால வாழவே முடியாது. சொந்தங்களை விட்டு சொர்க்கத்தை தருபவள் மனைவி, பந்தங்களை விட்டு பாசத்தை தருபவள் மனைவி, எங்கள் கண்ணீரை அடக்கி உங்கள் கண்ணீரை துடைப்பவள் மனைவி சார். மனைவியோட எத்தனை வருஷம் வாழணும்? 100 ஆண்டு காலம் வாழணும். அப்படி எக்கோ லைட்டா வச்சுடு. சார் 1330 குறள் எழுதுற வள்ளுவனுக்கு புகழ் சேர்த்தது வாசகிங்கிற அவருடைய மனைவி. கும்பகோணம் வாசகில வள்ளுவன் மனைவி வாசகி. காந்தியடிகள் தன் மனைவி இறந்ததுக்கு அப்புறம் கொல்லி வச்சுக்கும் போது தேம்பி தேம்பி அழுறாரு. கூட இருக்க எல்லா நண்பரும் அழாதீங்க சார்னு ஆறுதல் சொல்றாங்க. அப்ப அவர் என்ன சொன்னாரு? வெறும் காந்தியா இருந்த என்ன மகாத்மா காந்தி ஆக்குனது என் மனைவின்னு சொன்னார் சார். அவர் திருந்தினார? மஞ்சுநாதன், நீங்க திருந்துறீங்களா? செத்தக்கு அப்புறம் தானே அவர் திருந்தினாரு. ஏன் சார் அவ்வளவு தூரம் போயிட்டு மகாராஜனா தமிழ்நாடு முழுவதும் நீங்க தேதி கிடைக்காத நீங்க பெரிய புகழ் உச்சிக்கு இருக்கீங்கன்னா அதுக்கு காரணம் யாரு சார்? மனைவிங்கிற ஒரு பெண். இல்லன்னு சொல்லுங்க, கண்ணை தொடச்சிட்டா சொல்லுங்க. உண்மை சார். உண்மையிலே பெருமையோடு சொல்கிறேன், இன்னைக்கு இந்த மகாராஜா லட்சாதிபதியா இருக்கன்னா என் மனைவியினுடைய பொறுப்பால் தான். நான் நல்ல ஜோர கை தட்டுங்க சார். சத்தியமான வாக்குறுதி. இன்னைக்கு எனக்கு 2 வீடு இருக்கு என் மனைவி வந்த பிறகுதான். உண்மை. இன்னைக்கு எனக்கு 10 ஏக்கர் சொத்து இருக்கு என் மனைவி பொறுப்பாக இருப்பதால் தான் எனக்கு இன்னைக்கு 10 ஏக்கர் சொத்து இருக்கு. சூப்பர் சார். என் மனைவி வர முன்னாடி நாங்க கோடீஸ்வர குடும்பம் சார். மொத்தம் 12 வீடு லைன் வீடு இருந்துச்சு சார். 10 போயிடுச்சு சார். இப்போ 2 வீடு தான் சார் இருக்கு. அதுக்கும் வாடகைக்கு இருக்கவன் காலி பண்ண மாட்டான் சார். இபி பில் அவன் பேர்ல இருக்குன்னு சொல்லிட்டு பிரச்சனை பண்றான் சார். இருமா பேசாம. மொத்தம் 70 ஏக்கர் சொத்து சார். 60 போன இடம் தெரியாது சார். புண்ணியவதி காலை வச்சா பத்திரம் அது பாட்டில் போயிடுச்சு சார். இப்போ 10 ஏக்கர் தான் சார். எங்கள் அப்பா எங்கள் ஊர் நாட்டாமை இப்போ வித்து அமையத்துறாரு சார். சார் எல்லாம் போனாலும் சொத்தா நினைக்கிற மனைவி தானே சார் இன்ன வரையும் உங்க கூட வாழ்றாங்க. அவ இருக்கிறதுனால தானே இவ்வளவு போச்சு. அவங்க 7 ஜென்மம் உங்க கூட வாழணும் சார். இது 7வது ஜென்மமா இருக்கணும். அத நீங்க முடிவு பண்ண கூடாது, உங்க மனைவி தான் முடிவு பண்ணணும். அவங்க முடிவு பண்ணுவாங்களா என்னன்னு தெரியாது. என்ன அப்படி சொல்றீங்க? பார்த்து சொல்லி முடிவு பண்ண சொல்லுங்க சார். புருஷனா யார் சார்? புருஷனா தாலி கட்டினவன். உண்மையான புருஷனா? கூட்டிட்டு ஓடுனவன். அப்ப நல்ல புருஷனா யார் சார்? நான் தான். அப்ப மஞ்சுநாதன் ரொம்ப நல்ல புருஷன். அவரு சூப்பர் புருஷன். புருஷனா யார் நான் சொல்றேன். சொல்லு. நீங்க சொன்ன எதுமே புருஷங்கிறது கிடையாது. யார் புருஷன்? புருஷனா யாருன்னு சொல்லுங்க. உடன் இருப்பவரோ உடை வாங்கி கொடுக்கறவங்க உறைவிடம் இருக்கிறவங்க எல்லாம் புருஷன் இல்ல சார். யார் தெரியுமா புருஷன்? மனைவியோட உணர்வுகளை யாரு புரிஞ்சுக்கிறாங்களோ அவங்க தான் உண்மையான புருஷன். புரிஞ்சுக்க முடிச்சா தானே புரிஞ்சுக்க முடியும். புரிஞ்சுக்க முயற்சி பண்ணலாம்ல. ஏடிஎம் பின் நம்பரே சொல்ல மாட்டாளே, இது எப்படி சொல்லுவா? புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க சார். நான் முயற்சி பண்ணேன். போன மாசம் ஒரு பட்டிமன்றம். விடிய காலம் 4 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு போயிட்டு காலிங் பெல் அடிச்சு கதவை திறந்தா. அவன் தூக்கத்துல பாதி மயக்கத்துல திறக்கிறாளே, அப்படி சிரிச்சு வைப்போம்னு அவன் கதவை திறந்தோடனே அப்படின்னு சிரிச்சேன். சரி. என்னையெல்லாம் பார்த்தா சிரிப்பா தான் இருக்குன்னு போய் படுத்துட்டாயா.
மறுநாள் அதே டயத்துக்கு வீட்டுக்கு போகிறேன். கதவை திறந்தா சிரிச்சாத்தன் திட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு இப்படியே நின்றேன். என்னையெல்லாம் பார்த்தா சிரிப்பியா? அவளை பார்த்தா சிரிப்பேன், இவளை பார்த்தா சிரிப்பேன். காலையில் 4 மணிக்கு எவ்வளோ கதவை திறந்து வச்சிருக்கா, அவளை பார்த்து சிரிக்கிறது உங்களுக்கு புரிய முடியலையே சார். விக்கல் எடுக்குது சாப்பிடும் போது அடைச்சுக்கிச்சு 2 பேருக்கும். தண்ணி யார் கொடுக்கறது? நாங்க தான் எடுத்து குடிக்கணும். உள்ள பொண்டாட்டியே இல்ல அனாதையா இருக்கீங்கன்னா சந்தோஷமா? அதை நேற்று கேட்டுக்கிறேன், இன்னைக்கு வந்து கேட்டுக்கிட்டு இருக்கேன். இவனுக்குலாம் என்ன உனக்கு புரிஞ்சிச்சு? அவங்களுக்கு என்ன தெரியாது, நீ வீட்டுல இருந்து வரேன்னு தெரியும். சார் விக்கிடுச்சுனா கூட தண்ணி கொடுக்க ஒரு மக வேணும் சார். தண்ணி கொடுக்க உங்க அம்மா வேணும் சார். தண்ணி குடிக்க உங்க மனைவி வேணும் சார். இந்த உறவுல வாழ முடியுமா? கண்டிப்பா முடியாது. அப்ப யார் வேணும் உங்களுக்கு? மனைவி வேணும், உள்ள வேணும், அம்மா வேணும், அப்பா வேணும், குழந்தைய வேணும். இருக்கட்டும், அது ஒண்ணும் பிரச்சனை இல்லை. எல்லாம் வேணும் தானே சார்? உங்க மகளை இளவரசியா பாக்குறீங்களா, வீட்டு வேலைக்காரியா பாக்குறீங்களா? என் மகளை நான் இளவரசியாகத்தான் பார்ப்பேன். சந்தோஷம். உங்க மகளை இளவரசியா பாக்குறீங்கல்ல, அப்போ இந்த ஊருக்கு வாக்கப்பட்ட அந்த பெண்கள் நாங்கெல்லாம் எங்க அப்பா வீட்டுல இளவரசியா வாழ்ந்தவங்க தானே சார். உண்மையை கை தட்டுங்க பெண்கள்லாம். இளவரசியா வாழ்ந்த எங்களை ஏன் சார் இளவங்காத்த கிளியா ஆக்குறீங்க? நீ இளவரசியா வாழ்ந்தவா இங்கே வாழ வேண்டியான இங்க என்னத்துக்கு வந்த? எங்க அம்மா அப்பா பாழு கணத்துல விழுனாலும் தான் விழறோம். எங்க வீட்டு கணத்துல ஏன் வந்து விழுவுற? கல்யாணத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தோம் தெரியுமா? எப்படி இருந்த? சானியா மெர்சா மாதிரி இருந்தேன். இப்ப எப்படி இருக்க? சாணி அல்றவ மாதிரியே இருக்க. சார் ஒரு நிமிஷம், என்னை பார்த்தா உனக்கு அப்படியேடா தெரியுது? அவன் என்ன சொன்னா கவனிச்சியா? அப்படிதான் தெரியுது. எங்க வீட்டுல வந்து அள்ளிட்டு போக்குறாங்க. எங்க வீட்டுக்காரர் யார் தெரியுங்களா? தெரியும். மஞ்சுளா யார் தெரியுமா? உங்க மாப்பிள்ள. உங்க வீட்டுக்காரர் உங்க புருஷன் தானே? கேன் இன்ஸ்பெக்டர், கரும்பு ஆய்வாளர். கரும்பு ஆய்வுன்னு சொல்லு. சாதாரணமா சார், தமிழ்நாட்டிலே நீங்க எத்தனை மாப்பிள்ளை வேணாலும் நீங்க பாத்துருக்கலாம் சார். இந்த எடப்பாடி பகுதிகளா இருக்கட்டும், தர்மபுரி மாவட்டமா இருக்கட்டும், ஏன் கோயம்புத்தூர் மாவட்டமா இருக்கட்டும், எந்த இடத்துல தேடினாலும் என் மாப்பிள்ளை முத்து மாதிரி ஒரு சிங்க குட்டியை இந்த நாட்டுல தமிழ்நாட்டுல நீங்க பார்க்க முடியாது சார். பார்க்க முடியாது சார். தமிழ்நாட்டுல இது புருஷ மாதிரி ஆளை பார்க்க முடியாது. ஆள் எப்படி இருப்பாரு? எப்படி இருப்பார் தெரியுமா? வீரபாண்டிய கட்டபொம்மன் மாதிரி இருப்பார் சார். மரியாதையா பேசு. உன் புருஷன் வீரபாண்டிய கட்டபொம்மன்ல வீரபாண்டிய குட்டபொம்மன். அந்த ஆளுக்கு டிவிஎஸ் புட்டிய காலை எட்டாது சார். கிருன்னு ஓடிவோம், குண்டுக்கல்ல காலை வச்சு இறங்குவோம். ஒரு சைக்கிள் வச்சிருக்கான், இடையில பார் கம்பி கிடையாது, லேடி பேர்டு சைக்கிள். அப்படி காலத்துக்கு கூட அப்படி போச்சு. என் புருஷனுக்கு டவுன் பஸ்ஸே காலி எட்டாது. என் மாப்பிள்ளை தான் சார். என் மாப்பிள்ளை தான். ஒரு கும்பாபிஷேகனா கூட இடுப்புல கூட தூக்கிட்டு போவேன். என் தலையிலோட தூக்கி வச்சுக்கோ ஓம் புருஷன். ஆமா சார். மனைவி குண்டா இருக்கிறது எதுக்கு? புருஷனை தலையில தூக்கி வச்சு கொண்டாடுறதுக்கு தான் குண்டா இருக்கணும். முத்தம் குஞ்சு எப்படி வேணாலும் செய்வேன் சார். அப்படி செய்யும் போது பூஜைக்கேத்த பூ அப்படி மணக்கும் சார். பூஜைக்கேத்த பூவிது நேத்து தானே பூத்தது, பூத்ததே யாரதே பார்த்தது. எப்படி முக்கியமா பெண்ணுடைய பொறுப்பு முக்கியம் சார். 1 கோடி ரூபாய் கார்ல போனாலும் 1 லட்சம் ரூபாய் கார்ல போனாலும் போற ரோடு ஒண்ணுதான், போற கிலோமீட்டர் ஒண்ணுதான். 5 ஸ்டார் ஹோட்டல்ல சாப்பிட்டாலும் ரோட்டோர கடையில சாப்பிட்டாலும் வயிறு நெம்பதான் செய்யும், பசி அடங்கதான் செய்யும். 3000 சதுரடி வீட்டுல இருந்தாலும் 300 சதுரடி வீட்டுல இருந்தாலும் ஆண்கள்லாம் தனியா போய் இருந்து பாருங்க, தனிமைதான். தானா தின்னு வீணா போக முடியாது. ஏரோப்ளைன்ல போகும்போது பிசினஸ் கிளாஸ்ல போனாலும் ஆர்டினரி கிளாஸ்ல போனாலும் இறங்கி வர ஸ்டெப் பண்ணுவோம் எல்லாருக்கும் ஒண்ணுதான் சார். 1 கிலோ திராட்சை பழம் 80 ரூபாய், உதிர்ந்து போன திராட்சை பழம் 40 ரூபாய் சார். கொத்தோட இருக்கும் பொழுது திராட்சை பழத்துக்கு எப்படி தரம் அதிகமோ மனைவியோடு மக்களோடு வாழும் போதுதான் ஒவ்வொரு ஆண்களுக்கு தரம் அதிகம். நடுவுல பெண்கள் என்ன சார் நினைக்கிறோம்? சுமங்கலியா செத்து போகும் நினைக்கிற ஒரே இனம் மனைவிங்கிற உறவு. 30 வருஷம் உங்களோட வாழ்ந்து 3 பிள்ளைய பெற்றதுக்கு அப்புறம் என்ன சார் நினைக்கிறோம்? சுமங்கலியா செத்து போனதுக்கு அப்புறம் 3 வேளை சாப்பாட்டுக்கு சின்ன மக வீடு, நடுமக வீடு, மூத்த மக வீடுன்னு நீங்க லோலோலா அலையக்கூடாதுங்கிறதுனாலதான் நாங்க இங்க அமங்கலியா இருந்து உங்களை காடு சேர்க்க நினைக்கிற ஒரே இனம் மனைவிங்கிற உறவு. நடுவர்களே இல்லைன்னு சொல்லுங்க.
நானா ஸ்ரீமுஷத்துல கல்யாணம் பண்ணி வாழ்ந்துட்டு இருக்க பிள்ளை சார். ஆனா எங்க வீடு எப்படி தெரியுங்களா, முப்போகமும் விளையக்கூடிய மிகப்பெரிய விவசாய குடும்பத்தை சேர்ந்த மருமக. நான் செத்ததுக்கு அப்புறம் என் மாமனார் உழைச்சி காட்டுல இருந்து வந்த பணத்தை வச்சு என் பொணத்துக்கு பட்டு புடவை போட்டு காட்டுக்கு தூக்கிட்டு போக மாட்டாங்க. என் புருஷன் மிகப்பெரிய கேன் இன்ஸ்பெக்டர்னு மாச சம்பளத்தை எடுத்து போட்டு சுடுகாட்டுக்கு தூக்கிட்டு போக மாட்டாங்க. நான் பிறந்த பிறப்புக்கு எது தெரியுங்களா சந்தோஷம் மகிழ்ச்சி, நான் வாழ்ந்த வாழ்க்கைக்கு எது தெரியுங்களா அர்த்தம். நான் செத்ததுக்கு அப்புறம் என் அப்பா வீட்ல இருந்து என் அண்ணன் வீட்ல இருந்து ஒரு கோடி துணி வரும் பாருங்க சார். அந்த கோடி துணி கோடி ரூபாய் உழைப்புக்கு போருமா நான் கேட்கிறேன் சார். வளைந்தாதான் சார் வானவில் அழகு, வளைந்து கொடுத்தாதான் சார் புருஷனை அழகு. வளைஞ்சு கொடுங்க சார். இந்த பூமியை 3 விஷயத்தை மையம் கொண்டது சார். படைத்தல், காத்தல், அழித்தல். படைத்தல் யாருடைய வேலை? பிரம்மனுடைய வேலை. அதுக்கு என்ன சார் வேணும்? அறிவு வேணும். அறிவு யாருகிட்ட இருக்கு? சரஸ்வதி கிட்ட இருக்கு சார். அடுத்தது காத்தல் யாருடைய வேலை? திருமாலுடைய வேலை. அதுக்கு என்ன வேணும்? செல்வம் வேணும். செல்வம் யாருகிட்ட இருக்கு? லட்சுமி கிட்ட இருக்கு சார். அடுத்தது அழித்தல் யாருடைய வேலை? சிவபெருமானுடைய வேலை. அதுக்கு என்ன சார் வேணும்? சக்தி வேணும். சக்தி யாருகிட்ட சார் இருக்கு? பராசக்தி கிட்ட இருக்கு. ஆண்டவனே பொறுப்பானவ பொம்பளனு எல்லாத்தையும் ஒப்படைக்கும் பொழுது நீங்களும் எல்லாத்தையும் ஒப்படைச்சிட்டு போங்க சார். ஒரே ஒரு விஷயம் சொல்லி நிறைவு செய்யறேன் சார். எவ்வளவுதான் ஆண்கள் நீங்க உழைச்சி எங்க கையில கொடுத்தாலும் 1 2 ஆக்குறது என்னைக்குமே பெண்ணே பெண்ணே என்று கூறி வாய்ப்பளித்து உங்கள் அத்துணை பேருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருமையான பேச்சு. நல்ல ஒரு கைதட்டல் கொடுங்க பாப்போம். கலக்கி எடுத்திருக்காங்க பாண்டிச்சேரி கௌதமி. கடைசியில் முடிக்கும் போது சொன்னாங்க 1 2 ஆக்கக்கூடியவள் பெண். என் பொண்டாட்டில 1 16 ஆக்குவா. ஏன்டி அறிவு இருக்கான்னு கேட்டா போதும். ஏன் உனக்கு அறிவு இருக்கா? உங்க அப்பனுக்கு அறிவு இருக்கா? உங்க அத்தா அறிவு இருக்கா? உன்னை பட்டிமன்ற கூட்டிட்டு போறான் மனுஷன் அது அவனுக்கு இருக்கா? உன் தம்பி ரவிக்குமாருக்கு அறிவு இருக்கா? அவ்வளவே இழுத்து விடுறேன். 1க்கு 16 சொல்லுவான். நீங்க 2 தான் சொல்லியிருக்கீங்க. 2 தான் கேட்பாங்களாம். அறிவு இருக்கா? லூசு படம் அவ்வளோட சரி. அப்ப இவங்க சொல்றதை பார்க்கும்போது இவர் சொல்றது சரியா தெரியுது, இந்த அம்மா சொல்றது மிக சரியா தெரியுது. நீங்க இவருக்கும் சிரிக்கிறீங்க, இந்த அம்மாவுக்கும் சிரிக்கிறீங்க. அப்ப என்ன காரணம்? நடுவில் லூசு போயிலாக்குறீங்க, கைதட்டி எல்லாருக்கும் கொடுக்குறீங்க. இப்ப நான் பெரிய குழப்பத்தில் இருக்கேன். எப்படி ஒரு மனுஷன் வாழ்றது? குடும்பத்தை நாங்க எங்க மாமியா வீட்டுக்கு போறோம்னு சொல்றோம் அப்படின்னு சொல்றாங்க. மாமனார் வீடுன்னு சொல்றது இல்லை, மாமியா வீடு. எங்க அம்மா வீட்டுக்கு போறோம்னு தான் சொல்றோம், எங்க அப்பா வீட்டுக்கு போறோம்னு சொல்லலை. தெரியும் உங்க அப்பா சொல்றத உங்க அம்மா கேட்கும் அப்படின்னு. அம்மா வீட்டுக்கு போறோம். ஆனா ஒரு உண்மையை சொல்றேன், எனக்கு திருமணமாகி 18 ஆண்டுகளா எங்க அம்மாவுக்கும் என் பொண்டாட்டிக்கும் மாமியா மருமக சண்டையே வந்ததில். கைதட்டுங்க. சத்தியம் சத்தியம். 18 வருஷமா வந்ததில்லை. எங்க அம்மா செத்து 18 வருஷம் ஆச்சு. இருந்தாவில்லடா ஒரு சாப்பிட்றாள், உருள்றாள், பிறல்றாள், மண்ணை வாரி தூத்துறாள். எங்க நிம்மதி இருக்கு? நான் இங்க இருக்க ஆண்களை பார்த்து கேட்கிறேன். இதே ஜென்மத்தில் வாச்ச பொண்டாட்டி தான் 7 ஜென்மத்தில் எனக்கு வேணுங்கிற ஆம்பளை இருந்தா கை தூக்குங்கயா பாப்போம். உற்று விழா கமிட்டி எதுவும் தூக்க. இப்ப இங்க இருக்க பெண்களை பார்த்து கேட்கிறேன். அக்கா மனச்சாட்சியோட சொல்லுங்க, புருஷனோட பாஸ்போர்ட் சைஸ் போட்டாவே நான் மணிப்பரிசலே வச்சிருக்கேங்கிற பெண்கள் இருந்தா கை தூக்குங்க பாப்போம். அதான் ஒரு அக்கா சொல்லுது, அதான் வீட்டில் வச்சிருக்கிறது படிச்சு இதில் மணிப்பரிசலை வச்சுக்கிறா மணிப்பரிசலை. ஆனால் என் பொண்டாட்டி என்னோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ 2 ஃபோட்டோவை மணிப்பரிசலே வச்சிருக்கான். அவ்வளோ பாசமாடின்னு கேட்குறேன். லோன் வாங்குற ஒட்டுறதுக்கு வச்சிருக்கோங்கிற ஐயா ஒட்டி சாட்சி கேட்டு போட்டு விட்டுறோம். நான் பேங்குக்கு வீட்டுக்கு லோனும் அலைய வேண்டியதுதான். எங்கே நிம்மதி இருக்கு? எங்கே பொறுப்பு இருக்கிறது? கேட்ட கேள்வி அப்படிப்பட்ட கேள்வி. நான்லாம் எதிரணியில இருந்து இருந்தேன்னா அப்படி மூக்கு சிந்த போயில அப்படி முன்னாடி வந்து போயிருப்பேன். சிந்திட்டு வந்து உட்கார்றேன். இங்க பாரு, இது உட்காந்தாலும் இப்படி திரும்புது அவ்வளவுதான். அசஸ்மெண்டோட இருந்துகிட்டு இருக்கு. வாழ்க்கை அவ்வளவு சிக்கல்ல போய்கிட்டு இருக்கு. தீர்ப்பு ரொம்ப கடுமையா இருக்கும்னு நினைக்கிறேன். பொண்டாட்டியில 3 வகையான பொண்டாட்டி இருக்கு. 3 டைப் ஆஃப் பொண்டாட்டிஸ். ஃபர்ஸ்ட் டைப், சாப்பாடு போடுவா, சாம்பார் ஊத்துவா, பிசைஞ்சு வாயில வைப்போம். ஏடி உப்பு இல்லை, ஏன் உப்பு போடாத சாப்பிடுவோ, நீ போட்டு சாப்பிட மாட்டியோ, கத்துவா கதறுவா, இவ்வளவு கூட கணக்கில் சேர்த்துக்கலாம். நம்பர் 2, ஏடி சாம்பார்ல உப்பு இல்லை, வாயிலே முணங்குவா. கொட்டையப்போ கழிச்சலோ பேப்போ லாரி போகுது பஸ் போகுது அடிவிட்டு சொல்லாமல் வந்து தொலைக்கிறேன். அவனுக்கு வடிச்சு கொட்ட வேண்டிய கையில் கட்ட மணிக்கு
இவளையும் கணக்கில் சேர்க்கலாம். நம்பர் 3 இவ தான் டேஞ்சரான ஆள். எப்படி சாம்பாரில் உப்பு இல்லை, பதிலே பேச மாட்டான், இப்படி பருவர்னு முடிப்பான். இவ தான் சோத்துல விஷத்தை வைக்கிற குரூப் சுலோ பாயசம். இவர்கிட்ட தான் கரெக்டாக இருக்கணும். எனக்கு 7 பொண்டாட்டி, அதனால 3 பொண்டாட்டி பற்றி தெரியும். திருப்பூருக்கு வேலைக்கு போயிட்டு இருக்காங்க. இந்த திருவாரூர் வாங்கிக்க, அவன் தான் அந்த நம்பர் பூரா வச்சு விற்கிறான். வாழ்க்கை அவ்வளவு சிக்கல்ல இருக்கு அப்படி சொல்லியிருக்காங்க. இப்பொழுது ஆண்களுடைய உழைப்பு தான் என்ற அணியை நிறைவு பேசுவதற்காக பெரும்புலவர் கோப்பா ரவிக்குமார் அவர்கள் உங்கள் கைதட்டலோடு வருகிற மிகப்பெரிய ஜாபவான் நபர்.